பையன் மார்க்கெட்ல எவ்வளவு சுறுசுறுப்பா நடந்துகிட்டான் தெரியுமா? தேவதைங்களோட ஆசீர்வாதத்துல பிறந்தவனாச்சே. நம்ம பையன் பாக்குறதுக்கு வேணா குட்டியா இருக்கலாம், ஆனா அவன் புத்தியும் சுறுசுறுப்பும் நம்மள மாதிரி இருக்கிறவங்கள விட அதிகமா இருக்கு. நீ நான் சொல்ற மாதிரி எல்லாம் சரியா போறியா? சரி, இப்ப ரைட்ல போ. அப்படிதான் போணும். யாரோ இது? நான்தான். என் பேரு கீமா. ஆனா என் கண்ணுக்கு யாரும் தெரியலையே. இதோ குதிரையோட காதுக்கு நடுவுல உட்கார்ந்திருக்கேன் பாருங்க. என்ன ஒரு அதிர்ஷ்டமான நேரம் எங்களுக்கு. நீ என் கண்ணுல பட்டது நல்லதா போச்சு. உன்னை விடுறதா? நீ எங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருப்ப. நீ எங்க கூட வந்துடு. இல்ல இல்ல, நான் வர மாட்டேன். நான் எங்க அப்பா அம்மா கிட்ட போனேன். என்ன விடு, நான் வீட்டுக்கு போணும். இந்த மாதிரி அடம் பிடிக்கிறத நிறுத்திடு. நான் சொல்றதை கேளு, இல்லன்னா நம்ம இன்னைக்கு ராத்திரி அரசரோட குதிரை கோட்டைக்குள்ள போய் அங்க இருக்கிற நல்ல நல்ல குதிரைகளை திருட போறோம். ஆமா, ராத்திரியில போறதுதான் நல்லது. இருட்டா இருக்கும். எல்லாம் சரிதான். அங்க கதவு இருக்கும், அதை எப்படி நாம திறக்கிறது? அதுக்கு தானே நம்ம கைதி இருக்கான். நான் எதுக்காக அவனை பிடிச்சு வச்சிருக்கேன்? இந்த மாதிரி காரியங்களுக்கு பயன்படுவான்னு தான் அவனை கதவு துவாரம் வழியா உள்ள அனுப்பி கதவை திறக்க சொல்லுவோம். அதுக்கப்புறமா நம்ம ஈஸியா போயிடலாம். உன்னோட திட்டம் அருமையா இருக்கு. அவன் குட்டியா இருக்கிறதுனால யாரு கண்ணிலையும் பட மாட்டான். இருட்டு நமக்கு வசதியா இருக்கும். குதிரைய திருடி நிறைய பணத்துக்கு வித்தரலாம். அப்படி அவன் இத பண்ண மறுத்தா அவன் உயிரோட இருக்க முடியாது. நான் அவனை கறிக்கடைக்கு வித்துருவேன். அதுக்கப்புறம் அவன் கதை கந்தல். நீ என்ன செய்யணும்னு உனக்கு தெரியும்ல. நாங்க சொன்ன மாதிரி செய். வேற ஏதாவது பண்ணணும்னு நினைச்ச அவ்வளவுதான். புரியுதா? உங்களுக்கு முதல்ல எந்த குதிரை வேணும்? கருப்பா வெள்ளையா? ஏய், ஏன் இப்படி கத்துற? நாங்க மாட்டிக்கணும்னு நினைக்கிறியா? அமைதியா இரு, சத்தம் போடாத. நீங்க பேசுறது எனக்கு கேட்கல. எந்த குதிரையை திருட விரும்புறீங்க? நீ எங்களை மாட்டி விட போறேன்னு நினைக்கிறேன். சீக்கிரமா ஒரு முடிவுக்கு வாங்க. வெள்ளை குதிரை வேணுமா, கருப்பு குதிரை வேணுமா? நீ வாயை மூடிக்கிட்டு வெளியே வரியா இல்லையா? இங்க இன்னொரு சாம்பல் கலர் குதிரை இருக்கு. நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா எந்த குதிரை வேணும்னு? சொல்லுங்க. இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசினா நான் உள்ள வந்து உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஒழுங்கா சத்தம் போடுறத நிறுத்து. அது யாரோ திருடங்க நுழைஞ்சிட்டாங்க போல. காவலர்களே, சீக்கிரம் எல்லாரும் வாங்க, திருடனை பிடிங்க. இப்போ உனக்கு திருப்தியா? நீ மட்டும் என் கையில மாட்டின, அவ்வளவுதான். உன்னோட இந்த செயலை எப்படி பாராட்டுறதுன்னே தெரியல. ரொம்ப நன்றி கர்னல். ஓ யோசனையும் நீயும். நீங்க இங்க இருந்து தப்பிக்க முடியாது. இன்னும் யாரோ ஒருத்தன் இங்க ஒளிஞ்சுகிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். யாருன்னு தான் தெரியல. சரியா சொன்னீங்க. ஒரு வியாபாரி தான் அவன். ஆனா அவன் ஒரு நெல்மணி சைஸ்ல தான் இருப்பான். அவன் போட்டிருக்கிற ரெட் கேப்பை வச்சுதான் நீங்க அவனை கண்டுபிடிக்க முடியும். ஏய், நீ எங்களை முட்டாளாக்க பாக்குறியா? என்ன வளர்ற? நாங்க சொல்றது உண்மைதான் அரசே. அவன் நெல்மணி சைஸ்ல தான் இருப்பான். போது நிறுத்துங்க. உங்க நாடகத்துல நெல்மணி சைஸ்ல ஒரு ஆளா எங்களை முட்டாளாக்க பாக்குறீங்களா? இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா பேசுறத நிறுத்துங்க. இவங்க எல்லாரையும் இங்க இருந்து கொண்டு போங்க. இவங்களை ஜெயில அடைச்சி கடுமையா தண்டனை கொடுங்க. அப்பவாது இவங்களுக்கு புத்தி வருதான்னு பாப்போம். திருட வந்துட்டு பொய் சொல்லி குழப்புறாங்க. நான் நினைச்சதை சாதிச்சிட்டேன். நிறைய பணத்தை நான் சம்பாதிச்சிட்டேன். ஜாலி.
நம்ம பையன் கர்னல் திரும்பி வரவே மாட்டான்னு நினைக்கிறப்ப என் இதயம் ரெண்டா உடையிற மாதிரி இருக்கு. எனக்கும் தான் அத பத்தி நினைக்கும் போது என்னால சுத்தமா முடியல. நான் வந்துட்டேன். கர்னல், நீ வந்துட்டியா? நீ வந்துட்டியா? ஆமா, நான் திரும்பி வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன ஒரு அற்புதமான கதை. யாரையும் சுலபமா எடை போடக்கூடாதுன்னு புரிஞ்சது. ஆமா ட்விங்கி, உனக்கு இப்போ ஒரு குதிரை தேவைப்படும் நினைக்கிறேன். ஆனா நம்ம டிங்கி சைஸுக்கு குதிரை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சே. வேணா நம்ம புனைய வேணா குதிரைய நினைச்சு ஓட்ட சொல்லு. அது உனக்கு பொருத்தமா இருக்கும். என்ன சொல்ற? நீ கிண்டல் பண்றத நிறுத்துறியா? இந்த கதை ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சுல. அப்படியா? எனக்கு அப்படி தோணல. போதும், எல்லாரும் ட்விங்கியை கிண்டல் பண்றது நிறுத்துங்க. இல்லனா உங்க எல்லார் மேலயும் ஏறி சவாரி பண்ணுவேன். என்ன, ரெடியா இருக்கியா?